கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 60 சங்கீதம் 11வது வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். எப்படிப்பட்ட இக்கட்டு? நம்ம மரண தருவாயில் இருக்கிற இக்கட்டு, நம்ம எந்த சூழ்நிலையிலும் வெளியில் வராத இக்கட்டு. அந்த சூழ்நிலையில் எஜமானராகிய பரிசுத்த ஆவியான சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார், இக்கட்டிலிருந்து எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனை நம்புவது ஒன்றுமில்லை. மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னாலே அது ஒன்றுமில்லை. உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் எல்லாவற்றிலும் நானே வந்து உதவியாக நிற்கிறேன்பாங்க. ஆனால் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, இக்கட்டு நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், தயவாய் இறங்கி வருவேன்னு சொல்லுகிறார். ஒரு சின்ன குட்டி கதை பாருங்க. ஒரு முயல் வந்து ஒரு குழியில் விழுந்துருச்சு. அது விழுந்தோடனே என்ன ஆகுது, அந்த பக்கமாக யாராவது வருவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குள்ளநரி வருது. குள்ளநரிகிட்ட வந்து உதவி கேட்குது. என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு போயிடுது. ரெண்டாவது அணில் வந்து கேட்குது. அணில் சின்ன அணிலாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றட்டுமான்னு கேட்டேன். ஐயா, நீ எப்படி என்னை காப்பாற்ற முடியும், உன்னைவே உன்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி முயல் சொல்லுது. உடனே யானை அந்த பக்கமாக வந்து அந்த முயல் எப்படி காப்பாற்றி கொடுத்துருது. அப்போ அந்த யானைக்கு நன்றி சொல்கிறாப்புல முயல் நன்றி சொல்லுது. அப்போ யானை சொல்லுது, நான் வந்து உன்னை காப்பாற்றணும்னா அணில் வந்து எனக்கு சொன்ன உடனே தான் நான் வந்தேன், அணிலுக்கு தான் நீ நன்றி சொல்லணும், அதுதான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்போது முயல் போய் அணிலுக்கு நன்றி சொல்லுது. நீ வந்து உருவத்தில் சிறுசாக இருக்கிற நீ எப்படி காப்பாற்றுவேன்னு நினச்சேன், ஆனால் என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லுது. இதில் என்ன நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவனாய் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் யாரை கொண்டாஇருந்தாலும் காப்பாற்றுவார், நமக்கு உதவி செய்வார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அற்பமாக யாராக இருந்தாலும் நம்ம ஜெபம் ஆண்டவர் சமூகத்துக்கு போகலை, நம்ம ஆண்டோடைய காரியம் நமக்கு கேட்கல, முறுமுறுப்பு அதிகமாக நம்ம இருந்தோம்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாரை கொண்டு வந்தாலும் உன்னை நான் உதவி செய்து உன்னை கம்மிட்டு கொள்ளுவேன். நம்ம ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போதே நம்ம என்ன சொல்கிற, விசுவாசத்தில் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே பதில் கொடுக்கல, என்னுமே செய்யலையேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, முயலை போல இல்லாதபடி எஜமானர் எப்பொழுதுமே தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். உங்கள் சின்ன ஜெபம் கர்த்தர் எல்லாவற்றிலும் தாங்குகிறவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.